அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து தேங்கோட சீஸ்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுலாம் அதை போட்டு. நான் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன்டா. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நான் நேற்றே வந்து இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். தேங்க் ஃபஸ்ட்டு போடலாமா ஜங்குக்கு ஃபஸ்ட்டு போடலாமான்னு சொல்லிட்டு தயங் வின்ஸ். ஸோ அதனால் தேங்க்கு போடுறேன். நாளைக்கு வந்து ஜங்குக்கு போகிறோம். ஓகேவா? யாரும் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் ரெகுலராக வரும்டா. மேபி 1 or 2 வீடியோஸ் கூட வர சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான். ஸோ எனக்கு நிறைய கமெண்ட்டோ இல்லை நிறைய சப்போர்ட்லாம் வந்தால் நானும் நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அண்ட் ரெக்கார்ட்லாம் நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ கூட போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்கடா ஸ்டேட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்து கம்மி பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா ஸோ வைன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு டான்ஸ் கிளாஸ்லாம் கேட்டிருப்பா. ஸோ தேங்கும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம்டா. ஓகேவா? அப்படியே 1 year ஸ்கிப் ஆகுது. இந்த 1 yearல் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் அப்பப்போ அந்த சீன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது என்ன இந்த 1 yearல் ரொம்ப பெருசாக நடந்தது மட்டும் நான் ஒரு 1 லைனில் சொல்லிடுறேன். என்னென்னா, ஜாய் வந்து மேரேஜ்க்கு டைம் கேட்டிருப்பா. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதனால தயாங்கும் ஓகே சொல்லியிருப்பான். பட் ஆனால் தயாங் என்னென்னா, நான் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இப்போ தயாங், ஜாய், அவன் 3 பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகேவாடா? சரி, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஒயன் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே அந்த மிரரே பார்த்து நின்றுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக அவங்க டான்ஸ் மாஸ்டர் வந்து நிற்கிறார் பின்னாடி. மாஸ்டர் ஒயன் சொல்லுங்கள் மாஸ்டர். இப்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத, புரியுதா? ஓகே மாஸ்டர். நான் எதுவும் நினைக்கல மாஸ்டர். இந்த டைம் காம்படிஷனுக்கு நான் செலக்ட் ஆகிருக்கேன்ல? அஃப்கோர்ஸ் அயன், கண்டிப்பாக செலக்ட் ஆகிருக்க நீ. சரி, நீ பார்த்து போயிட்டு வா. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாஸ்டருக்கு வந்து மாஸ்டரோட ஃபீட் டச் பண்ணி அந்த தேங்க்ஸ் சொல்கிறத அவள் சொல்லிவிட்டு இப்படி எழுந்துக்கிறா. மாஸ்டரும் ஓகே அயன், பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, என்னடி இன்றைக்கும் மாமா நல்ல பெரிய காரில் வந்து உன்னை கெத்தாக கூட்டிகிட்டு போகிறாரு. அமைதியாக இருங்கடி, அமைதியாக கொஞ்ச நேரம் இருங்க. அதுவே எனக்கு போதும். என்னடி உங்கள் மாமா ஒரு நாளைக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்துகிட்டே இருக்காரு, டயர்டே ஆக மாட்டார் மனுஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே செம்ம ஒரு ராயலான பிளாக் கார். இப்போ தயம் செம்ம ஹேண்ட்ஸமாக கார்லேருந்து இறங்குறான். ஒயிட் ஷர்ட், சாண்டல் கலர் பேண்ட், அப்படியே அவன் தலையை சரி பண்ணிவிட்டு எங்கே வயன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு போயிட்டே இருக்கு. அப்படியே கூலிங் கிளாஸை கழட்டிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஒயின் வந்து பார்த்துட்டாதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே உங்கள் மாமா வந்துட்டாரு. மேடம்க்கு என்ன ஒரே ஜாலியாக இருக்கா என்ன? அமைதியாக இருங்கடி, சும்மா நீங்களே ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் வேறு தேவையில்லாமல் எதோ யோசிச்சுட்டு. தயாங் மாஸ்டர். ஓயன் இங்கே வா. சொல்லுங்கள் மாஸ்டர். நீ எப்பயுமே கிளாஸ் முடிச்சுட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவல, அதெல்லாம் விடு. உன்னை எந்த டான்ஸ் கிளாஸை சேர்க்கணும், எப்படி உன்னை இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் உனக்கு வைக்கணும், எல்லாமே உங்கள் மாமா தான் கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு விஷயமும் என்கிட்ட அப்டேட் கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ என்னை விட அவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து உன் மேலே ரொம்ப கேரிங்காக எல்லாம் பண்ணுவார். நீ இப்போ ஃபர்ஸ்ட்டு நீ அவர்கிட்ட பிளஸிங் வாங்கு. மாஸ்டர் அது போவேன். ஸோ தயம் வந்து மாஸ்டர் எதுக்கு அதெல்லாம், சின்ன பொண்ணு அம்மாடி அதெல்லாம் வேணாம் விடு. தயம் அப்படிலாம் இல்லை தயம், ஒரு டீச்சிங் அதெல்லாம் தாண்டி நீங்களும் அவங்களுக்கு ஒரு குரு மாதிரி தான். இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒயன் ஓகே மாஸ்டர். மாமா என்ன ப்ளஸ் பண்ணுங்க. நீ எப்பயுமே நல்லா இருப்படி. ஸோ பேக் கொடு. தேங்க்யூ மாஸ்டர், நான் பார்த்துக்குறேன். பேக் கொடு. இல்லை மாமா பரவாயில்ல, கொடு. ரைட்டாக இருக்கும்ல, அப்புறம் ஷோல்டர் பெயின் வந்துடும். அப்புறம் எப்படி உன்னால் ஒழுங்காலாம் டான்ஸ் பண்ண முடியும்? சொன்னா கேளுவா அப்படின்னு கார் கிட்ட போயிட்டு அவளுக்கு டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறான். அப்படியே அதையே பார்த்துக்கிட்டு அப்படியே ஏறி உட்காடுறான்.
அப்புறம் மடி நீங்கள் என்ன சாப்பிட்லாம்? இல்லை மாமா, எனக்கு பசிக்கல, எனக்கு எதுவும் வேண்டாம். உங்ககிட்ட நான் கேட்டது தப்பு, நானே பார்த்துக்கிறேன், விடு. இல்லை மாமா, அதான் நான் சொல்கிறேன்ல. ஸோ காரும் அவன் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒயினுக்கு போர் அடிக்குது. ஸோ அதனால் சாங் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். தயங்கலாம் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் பாட்டுட்டு அழகாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. சிக்னலும் அங்கே கரெக்டாக வருது. அப்போது சிக்னல் சைடில் ஒரு சின்ன பையன் நிறைய பலூன்ஸ்லாம் வச்சு அதெல்லாம் விற்றுட்ருக்கான். மழையும் அந்த காற்றுல அந்த பலூன்ஸ்லாம் பறந்துட்டுருக்கு. டக்குன்னு ஒயன் அங்கே கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போயிருப்பான். தயங்க அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். மடி ஷோ இவ்வளோ வெஹிக்கல் இருக்குது, இப்படி அசால்ட்டாக போகிறா பாரு. அந்த பலூன்ஸ்லாம் எடுத்து கொடுக்கும்போதோ அந்த பையனுக்கு ஹாப்பியாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் தயங்க வந்து, தம்பி நான் பொடி இந்த காசு, பலூன்லாம் விட்டுரு, இந்த இடத்துல இங்கெல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க், சரியா பார்த்துப்போ, மழை வர ரொம்ப ஓவராக பெய்யுது. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, சரிடா பார்த்துப்போ. அப்படியே வாயின் எதுவுமே சொல்லாமல் தயங்கே பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. ஏன் மாமா, இந்த 1 இயரில் உங்கள் மேலே எனக்கு லவ் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இது தப்பு எல்லாம் தெரிஞ்சும் என்னால் முடியல மாமா. என் தொண்டெல்லாம் வலிக்குது, அழுக முடியல. போகலாம். கொஞ்ச நேரத்தில் வாயினோட ஃபேவரட்டான ரெசார்ட்னு வந்துடுது. வாயினுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு தாங்க ஆர்டர் பண்ணுறான். மாமா எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா, அமைதியாக சாப்பிடு. டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க, எப்படி பசிக்காமல் இருக்கும்? வீட்டுக்கு போயிட்டு இன்னும் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மைல்டாக சாப்பிடு. ஃப்ரெஷ் ஜூஸ் தானே ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நல்லது தான். மாமா உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும்ல மாமா. ஒரு நாள் கூடவா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒர்க் இருந்ததில்ல? என்னை பிக்கப் பண்ணுறது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டா மாமா? என்ன இப்போல்லாம் ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி கேள்வி கேட்குற? அப்புறம் மூஞ்சில் என்ன இவ்வளோ பெரிய சோகம்? நல்லாவே இல்லாமாடி, மாற்றிக்கோ. ஏதாவது தெரியுதா மாமா? நீ சின்ன பொண்ணுடி, புக்கு மாதிரி பார்த்தாலே தெரிஞ்சிடும் மூஞ்சில் என்ன இருக்குன்னு. மாமா சொல்லுமா. ஒன்றும் இல்லை, ஜூஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்கள், பசிக்குது. இப்போ தான் பசிக்கலான்னு சரி இரு. கொஞ்ச நேரத்தில் தாங்க அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான். மாமா உங்களுக்கு? எனக்கு உதவ இருக்கு பார், நீ குடிச்சு தரியா? ஏன்னா தாங்க வேறு ஜூஸ் வாங்கியிருப்பான், ஒயினுக்கு வேறு ஜூஸ். கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு வாய் குடிச்சிட்டு அதில் லிப்ஸ்டிக்கோட மார்க்லாம் இருக்குது. தாங்க அதை பார்த்து சிரிச்சுட்டு அதை டிஷ்யூ எடுத்து லைட்டாக துடைக்கிறான். சாரி மாமா, அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் நல்லா இருக்குன்னு போட்டு விட்டாங்க, என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல, அதான் ஸ்டெயின் ஆகிடுச்சு போல். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ குடி. கொஞ்ச நேரத்தில் தேங்கும் என்ன காரில் போயிட்டுருக்காங்க. வயன் என்ன அம்மாடி? என்னம்மா ஒரு மாதிரியாகவே இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், எதுவாக இருந்தாலும் சொல்லு, அதை நான் இருக்கேன்ல. அது அது ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் விடுங்க. மாமா உங்களுக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்குமா மாமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு பிடிக்காதா என்ன? எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும், இப்போ பிடிக்கல. ஏன், என்னாச்சு? சொல்லுமா ஜாய், என்ன அந்த நேரத்தில் கால்? என்னங்க உங்கள் கூட இருக்கால தங்கச்சி? ஆமாம்மா இருக்கா.
ம் 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 அது எப்படி சாப்பிட வைக்காமல் கூட்டிகிட்டு வந்துடுவேன்? சாப்பிட வச்சு தானே கூட்டிகிட்டு வந்தேன். நான் பார்த்துக்காம யார் பார்த்துக்க போகிறா? சரி. ம் சரி. ம் ம் சரிடி. பாய். லவ் யூ. கேரிங் எனக்காக இல்லையா? அக்காக்காகவா? நான் தான் பார்த்துக்கணுன்னா நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு என்கிட்ட சொல்லலைல்ல, அக்கா கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் அக்காக்காக மட்டும்தான் எனக்கு கிடைக்குதுல்ல. நான் 1 இயரில் நானும் மாறணும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி தான் மாமா வந்துட்டுருக்கேன். எனக்கு என்ன பிடிக்கல. நீங்களும் மோசம். என்னை எதுக்கு இவ்வளோ நல்லா பார்க்குறீங்க? அக்காக்காக இருந்தாலும் ஒரு லிமிட் வேணாவா? ம் ஃபஸ்ட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது, இப்போ ரொம்ப வலிக்குது மாமா. அம்மாடி. ஆ என்ன மாமா? என்ன அழுகிறியா என்ன? ம் இல்லை மாமா, எனக்கு அகாடமியில் ரொம்ப கஷ்டமான ஸ்டஃப்லாம் இருந்ததுனால விழுந்துட்டேன் 2 or 3 times. சரி, நம்ம ஃபிசியோதெரப்பி பார்த்துட்டு போகலாமா? இல்லை மாமா, வேணாம், இருக்கட்டும். சரி, பைக் ரைடு வரியா? ஹாப்பியாக இருப்ப? எதுவும் வேணாம் மாமா, வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போங்களேன், எனக்கு அதுவே போதும். ம் சரிம்மா, வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. மாமா. ம் என்ன? ஒன்றும் இல்லை. என்னன்னு தெரியலம்மாடி, நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன், எதுவும் ஹைட் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் கேளு, பேசுன்னு. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எவ்வளோ நாளைக்கு மாமா கிட்ட மாறிக்கிறேன். நானும் பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் மாமா கிட்ட தானே வந்தாகணும். மாமா இதான் பிரச்சனைன்னு அப்போ பார்த்துக்கிறேன் வீடு. கொஞ்ச நேரத்தில் வீடும் வந்துடுது. பையன் எதுவுமே சொல்லாமல் டோர் ஓப்பன் பண்ணி டக்குன்னு அப்படியே போயிருப்பா. ஸோ தேங்க் தான், பையனோட பேக்கையும் அப்படியே மாட்டிட்டு உள்ளே வந்திருப்பான். ஸோ ஜாய் தேங்க்கோ ரெடியாக காஃபிலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பா. பேக்கு கூட அவள் தூக்கிட்டு போக மாட்டாளா? ஏய் நில்றி ஓயன். ஓ என்ன ஜாய்? என்ன இப்போல்லாம் ரொம்ப மூஞ்சி கட்டிகிட்டே இருக்காவில், அப்படியே போட்டானா? என்னடி பழக்கம் அதெல்லாம்? இல்லைங்க, இதெல்லாம் அவளுக்கே தெரியணும்ல. நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. நான் இவ்வளோலாம் செல்லம் கொடுக்கல அவளை. எனக்கு பயமாக இருக்குது. ரொம்ப கெடுத்து வச்சுருக்கீங்க. என்ன ஆசைப்படுறாளோ அடுத்த நிமிஷம் அவளுக்கு கிடைக்குது. என்ன தயங்க இதெல்லாம்? ஐயோ லெசன் ஆரம்பிக்காத. சின்ன பொண்ணு இதெல்லாம் எதுவுமே பார்க்காம வளர்ந்துருக்கா. ஆசைப்படுறான்னா வாங்கிக்கிட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? மாமா நான் வாங்கி தரேன். சரி விடுங்க, நான் வரல உங்கள் 2 பேருக்கு நடுவில். அப்படி இருந்துக்கோ, அதான் உனக்கும் நல்லது. சரி அந்த பேக்கை கொடுங்க. ஐயோப்பா எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இந்த 5 லிட்டர் கேன் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போகிறாதாண்டி குடிக்க மாட்றா. ஐயோ ஆரம்பிக்காதடி. ஏய் ஒயன் சாப்பிடவாடி உள்ள. ஏம்மா இப்படி கத்தி கூப்பிட்டு இருக்க? இரு நான் கூப்பிட்றேன். ரொம்ப கொஞ்சிட்டே இருக்காதீங்க தயம். அதனால தான் பாருங்கள் மார்க்ஸ்லாம் எவ்வளோ கம்மி. மார்க்ஸ் விட்ரி, அகாடமியில் எவ்வளோ ஷைன் ஆகிட்டு இருக்கா தெரியுமா? உங்கள் மாஸ்டர் என்கிட்ட அவ்வளோ பெருமையாக சொல்லிட்டுருக்காரு. ஸோ என்னமோ எனக்கு எதையும் சொல்லி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன இவ்வளோ நேரம்? மடி உள்ளே வருவா? மாமா ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ டைம் சொல்லிகிட்ருக்கேன் லாக் பண்ணிவிட்டு பண்ணுன்னு. என்ன பழக்கம் எனது? சாரி மாமா, அது இருங்க. டக்குன்னு லாக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு இப்போது அன்லாக் பண்ணுறா. மாமா என்னாச்சுடா? இங்கே வா. ஒன்றும் இல்லை மாமா. இவ மாடி என்னம்மா? பையன் நல்லா டைட்டாக தேங்க கட்டி பிடிச்சி அழுதுட்டு மட்டும் இருக்கா.
நான் எவ்வளோ டைம் சொல்கிறேன், அதை மறந்துடுறேன்னு. எதுக்கு நீ அதே ஞாபகம் வச்சுட்ருக்க? அதுதான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா? அதான் மடி பாரு அப்படின்னு ஃபேஸை கப் பண்ணி பார்க்குறான். அம்மா அம்மா மாமா. சரி 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 ஒன்றும் இல்லை. பாரு இப்படி அழுதா அக்காவுக்கு தெரிஞ்சிடும். பாரு ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கீழே வரேன் மாமா. வரணும்ல மாடி, அதான் நான் இருக்கேன்ல, நான் எப்பயுமே விட்டு போக மாட்டேன். ஆல்வேஸ் வித் யூ. ஓகே, தேங்க்ஸ் மாமா. தேங்க்யூ ஸோ மச். என்ன 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 தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு, நான் தான் உனக்கு இருக்கணும், நான் தான் இருக்கவும் செய்யணும், நான் தான் எப்பவுமே இருப்பேன். ஓகே பாரு, தேவையில்லாமல் எதோ யோசிச்சுட்டு இருக்காத. அதுக்கப்புறம் அதுவும் ஹெல்த்தை தான் ரொம்ப ஸ்பாயில் பண்ணும். எதுவுமே நினைக்காத, ஃப்ரீயாக விடு, சரியா? சரி மாமா. சரி, கொஞ்ச நேரத்தில் வரணும்னு. தேங்கும் கீழே போயிடுவான். இப்போ ஜாய்க்கு தான் இன்னும் வரல பாருங்க, அவன் கத்திட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் வயன் வந்தானியும், வயனுக்கு ஜாய் வந்து ஃபுட் எடுத்து வச்சுருக்கா, தேங்கும் எடுத்து வச்சுட்ருக்கா. ஜாய் நீ உட்காருடி, உட்கார், நான் உனக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறேன். ஐயோ சின்னங்க, நீங்கள் எங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டு இவ்வளையும் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இன்னும் வர ஒர்க் வர உங்களுக்கு இருக்குது, இது வேற நீங்கள் பண்ணணுமா? அதெல்லாம் இவ்வளோதாண்டி ஓடிட்டே இருப்ப, ரெஸ்ட் எடுக்க மாட்டியா? டயர்டாக இருக்காதா உனக்கு? உட்காரு ஜாய், நான் சொல்கிறாள உட்காரு. உட்காருடி, புருஷன் சொல்கிற ஒரு மதிப்பு இல்லை, உட்காரு. அவனும் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இந்த வயன் ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காத அங்கேயே. பார்த்து அது நல்லா இருக்கு. உங்கள் பேர் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அவளுக்கு தயாங்க மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது, இதே யோசிச்சுட்ருக்கு. என்னால் முடியல, நெஞ்செல்லாம் வலிக்குது. மடி அப்படின்னு டக்குன்னு ஒயனோட கையை பிடிக்கிறான். போதும் சாப்பிடு, போதும், அங்கே ஜூஸ் குடிச்சதே ஒரு மாதிரி இருக்கு, நான் தூங்க போனேன், தலைலாம் ரொம்ப வலிக்குது, விடுங்க மாமா அப்படி சொல்கிற. டக்குன்னு போயிருப்பா. அப்படியே ஸ்டெப்ஸில் அந்த இவங்க 2 பேர் பேசுறது கொஞ்சிறது ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஜாய்க்கு தேங்க ஒரு லெவலுக்கு மேலே ஊட்டி விட ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு இருக்கான்னு. என்ன ஜாய், குழந்தை கூட பாவண்டி உன் கூட கம்பேர் பண்ணா அது கூட பெட்டராக இருக்கும். அகாட்டு என்னப்பா தூக்கம் வருது, வரும்டி உனக்கு. அந்த வேலையை விட்டு தொலைனாலும் விட்டு தொலைய மாட்டேற. எதுக்கு 1.5 வருஷம் டைம் கிட்டணும் தெரியல. இன்னும் இந்த 1.5 வருஷத்தில் 3 மாதம் தான் இருக்குது, தெரியும்ல. மேரேஜ்க்கு எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நான் எதுவும் சொல்லலையே. அவளுக்கு கொஞ்சம் சேவிங் பண்ணணும்னு நினச்சேன், 1 year அமௌண்ட், அதனால தான். நீ என்ன நம்பலடி. ஐயோ தயாங்கப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடி பேசுறது நல்லாவே இல்லை. அவள் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் எவ்வளோ டைம் சொல்லிட்டேன். எதுக்கு நீ திருப்பி திருப்பி என்னை நம்பலே அடியா போனி? வாயன் இதை கேட்டுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அது மட்டும் தாண்டி நீ இந்த கேர் எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வேர்ட்குள்ளே அடங்கும், லவ்னு ஒரு வேர்ட்குள்ளே வராது. அது எப்பயுமே வராது. அது அது கடைசி வரைக்குமே வரவே வராது. தயாங் மாமா, I really miss you. I really miss you மாமா. ஒரு 2 months ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜாயோட சர்ச் ஃபாதர் ஜமன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜமன், ஏதாச்சும்
ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு இருக்கா ரிப்போர்ட்டில்? ம் இல்லை போத, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. சாரி ஃபாதர். நீங்கள் எவ்வளோ விஷயம் என் கையில் கொடுத்துருக்கீங்க. வித் காட் எல்லாமே நல்லதாக நடந்திருக்கு. எந்த டைம் என்னன்னு தெரியல, காட் கூட இல்லையா இல்லை? சாரி ஃபாதர். ஜிமன், நீ இதை பற்றி யார்கிட்டேயும் எதுவும் சொல்லக்கூடாது. இதை நீ சர்ச்சில் முன்னாடியே சத்தியம் பண்ணியிருக்க, ஞாபகம் இருக்குல்ல? அது இருக்கு ஃபாதர். நான் எப்பவுமே இதை பற்றி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஃபாதர் அப்படியே கொஞ்ச நேரம் நார்மலாக ஆகிட்டு இப்போது வயனோட மம்மி கால் பண்ணுறாரு. அம்மா, கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமாக வைங்கம்மா. ஓகே ஃபாதர். ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். இவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்காக பண்ணியிருக்கீங்க. இது லைஃப்பில் மறக்கவே மாட்டோம். உங்களால் தான் உங்களால் மட்டும்தான், உங்கள் பிளெஸ்ஸிங்கால் மட்டும்தான் நாங்கள் நல்லாயிருக்கோம். எல்லாமே சக்ஸஸாக போயிட்டுருக்கு. சரி, அதெல்லாம் விடுமா, நீ சீக்கிரமாக மேரேஜ்க்கு மட்டும் பாரு. ஓகே ஃபாதர். இப்போது தயாங் அப்படியே பால்கனியில் நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கான் வயனுக்காக. மாமா மடி பேசணும்னு சொன்னேன். என்ன? அது அது ஒன்றும் இல்லையே. பொய் சொல்லாத. என்னன்னு தெரியல, பலா நீ ஓகேவாகவும் இல்லை. இப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க. நான் தான் அதை மறந்துடுன்றல, அப்புறம் எதுக்கு அதையே ஞாபகம் வச்சுட்டு இருக்க நீ? சரி சரி அம்மா, சாரி. மடி கத்தனால பயந்துட்டியா? சரி ஒன்றும் இல்லை, இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான் டைட்டா. ஸோ இந்த ஹக் வயனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இன்னும் 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 டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தயாங்கோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்ருக்கா. ஸோ இப்போ ஜாய் வந்திருக்கா. இதை பார்த்தவனே என்னாச்சு வயன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துக்கிறா. பட் தயம் அகெயின் அவளை இழுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். என்னாச்சு அக்கா வந்தா என்ன? மடி நீ ஓகே இல்லைன்னு நான் ஹெல்ப் பண்ண. ஆமாம் ஆமாம், இருந்தாலும் பரவாயில்ல இருங்க அக்கா. சாரிக்கா, சாரி மாமா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அங்கே வந்து போயிருப்பா. என்னங்காச்சு இவளுக்கு? அதான் ஒன்றும் புரியலை. இப்போலாம் ஒரு மாதிரியாவே இருக்கா. என்னங்க பயமுறுத்துறீங்க? அது ஒன்றும் இல்லை ஜாய், நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாமல் இதை யோசிச்சுட்டு இருக்க? என்னங்க ஆன்ட்டி கால் பண்ணாங்க, இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு எல்லாம் பேசிட்டாங்களாம். நம்மளை போய் டிசைன் பார்க்க சொன்னாங்க, அதுவும் 6 மணிக்குள்ளே போயிட்டு வர சொன்னாங்க. அடி வேறு வரணும், அவள் வேறு ஒரு மாதிரி இருக்கா. ஜாய் என்ன பண்ணுற? அவளை கூப்பிடு, அவளை ஓகே வாக்கு, நம்ம எல்லாம் 3 பேரும் ஒன்றா போயிடலாம். இல்லைனா நாளைக்கு போகலாம். அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். இல்லைங்க, நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடலாம். இல்லை ஜாய், அவள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அவளையும் கூப்பிடு. சரி இருங்க, நான் கூப்பிட்டு வரேன். ஸோ ஜாயும் கொஞ்ச நேரத்தில் பேசி எல்லாம் கூப்பிட்டு வந்துருப்பா. இப்போ 3 பேரும் இந்த இன்விடேஷன்லாம் போய் பார்த்துட்ருக்காங்க. இது செகண்ட் டைமில், ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மேரேஜ் வரையும் வந்து இன்விடேஷன் எல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாம் முடிக்கிற டைமில் நான் வேணாம்னு சொல்லிட்டேன். தயாங்க இந்த வேர்ட்ஸ் கேட்டு ரொம்ப கோவலாம் படாமல் நார்மலாக எடுத்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப நார்மலாக ஸ்வீட்டாக இவ்வளோ பெரிய டைம் கொடுத்துருக்காரு. ஸோ இன்விடேஷனை அப்படி காட்டுறாங்க. ஸோ ஜாய் அப்படியே அவள் பேரும் தயாங்கோட பேரும் அப்படியே டச் பண்ணி பார்த்துட்ருக்கா. இங்கே பையனுக்கு கண்ணிலேருந்து பொல பொல பொலன்னு தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. ஸோ தயாங்க அதை நோட் பண்ணுறான். மாடி ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு தலை வலிக்குது, கார் கீ கொடுங்க, நான் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னப்படி? ஸோ அவளும் கார் கீ எடுத்து கீழே போயிட்டு காரில் அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். ஸோ இங்கே
தயங்கும் ஜாயாக இருக்காங்க. தயம் ஜாயோட கையை பிடிச்சிட்டு, உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்காடி, உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கு எல்லாமே. தேங்க்ஸ் தயம். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குறீங்க. லாஸ்ட் டைம் இன்விடேஷன் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்ட பிறகு நான் டைம் வேணும்னு கேட்டேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏய் என்னடி தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு டைம் கொடுத்தாலும் என்ன, நான் கூட தானே இருக்கேன். தயம் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நானும் என் தங்கச்சியும். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் கடவுள் எங்களுக்கு உங்களை அமைச்சிருக்காரு. ஐயோ ஃபாதருக்கு கால் பண்ண மறந்துட்டேன். அவர் தான் அப்பா மாதிரி இருந்து எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. உங்களை காட்டினதும் எனக்கு அவர் தான். ஏறுங்க ஒரு நிமிஷம். ஹலோ ஃபாதர், நல்லா இருக்கேன் ஃபாதர். ப்ரிண்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்ககிட்ட தான் வரும். நீங்கள் அப்படியே எல்லா இன்விடேஷனும் ப்ளஸ் பண்ணி கொடுத்து அனுப்புங்க. ஓகே ஃபாதர், ரொம்ப தேங்க்ஸ். பை ஃபாதர். எங்க அப்படியே சர்ச்சுக்கு போகலாமாங்க? போகலாண்டி, இதில் என்ன இருக்குது? என்னன்னு தெரியல, வேறு தலைவலிக்குதுன்னு காரில் போய் படுத்துட்டா. நம்ம சீக்கிரமாக சர்ச் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டில் ஏதாச்சும் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரியா ஜோய்? அப்படி சொல்லிட்டு ஜோய் போய் தயங்க கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ தயங்கும் என்னடி ட்ரீம் மாதிரி இருக்கு. தயம் உங்களுக்கு இந்த கொஷின் நான் கேட்குறது தப்பு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு, பிடிக்காமையா இவ்வளோ தூரம் எல்லாமே பண்ணுறீங்க. ஐ லவ் யூ தயம், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிருப்பா. ஸோ தயங்கும் அவளோட பேக்கப் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை மாதிரி ரப் பண்ணியிருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கும் போகிறாங்க. சர்ச்சில் எல்லாமே அந்த இன்விடேஷன்லாம் ப்ளஸ் பண்ணி ஃபாதர் அனுப்புகிறாரு. ஸோ இதெல்லாம் வாயின் பார்த்துட்டு கம்முன்னு இருக்கா. ஸோ ஜோய் நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணுவேன், நாளைக்கு காலேஜ் லீவ் போட்டுருந்தேன். இல்லைக்கா நான் வரல, நீயும் மாமா போயிட்டு வாங்க. என்னடி எனக்கு நீ மட்டும்தானே இருக்க, நீ சூஸ் பண்ணி கொடுத்தா தான் நான் எடுத்துப்பேன். அக்கா என்னக்கா நீ இல்லை அப்போ போக வேணாம் விடு. இல்லை நான் வரேன்க்கா விடு. மாமா நாளைக்கு காலேஜ்க்கு லீவ் கால் பண்ணி சொல்லிவிடுங்க. ரூமில் போய் தூங்குறேன் மாமா. ஸோ ட்ரெஸ்ஸும் எல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வயனுக்கு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அப்பப்போ தேங்கிட்டே வந்து தேங்கோட கையை மட்டும் ஹோல்ட் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கா. மடின்னு ஓகேவா? என்ன அடிக்கடிக்கு வந்து கையை பிடிச்சிட்ருக்க? எல்லாம் பிடிச்சிருக்கு மாமா, அதனால தான். சரி ஒன்றும் இல்லை விடு. ஸோ தேங்கும் அதை ரொம்ப நார்மலாக எடுத்திருப்பான். ஸோ அப்படியே டேஸஸும் போயிட்டுருக்கு. இன்னும் 2 days மேரேஜ். அதனால் தேங்கும் அவங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கான். சர்ச் வெட்டிங் தான். பட் ஆனால் அங்கே பீச் சைடு இருக்கும். ஸோ பீச்சில் வந்து வெட்டிங் முடிச்சுட்டு அப்படியே சர்ச்சில் போய் பிளஸ்ஸிங் வாங்குற மாதிரி தேங் வந்து செட்டப் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிராண்டான செட்டப் தான் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தேங் அங்கேயே தான் இருப்பான் மோஸ்ட்டாக. ஸோ இப்போ ஜாய் அங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படிலாம் பார்த்துட்டு தேங்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பா. ஜாய் எப்போ போவான்னு சொல்லிட்டு வயனும் வெயிட் பண்ணிகிட்ருப்பா. ஜாய் போன பிறகு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மழையிலேயே ரொம்ப அழுதுகிட்டே வயன் வந்திருப்பா தேங்கிட்ட. தயம் அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே லைட்டாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுட்டு மழையில் நல்லா நனைஞ்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் லைட்டாக நனைய வேணான்னு சொல்லிட்டு தலையை மட்டும் இப்படி கவர் பண்ணுற மாதிரி அந்த கவர் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வச்சு எப்படி நின்றுட்டுருப்பாங்க. அந்த பீச் வியூவை பார்த்துக்கிட்டே அப்படியே. ஆமாடி என்னாச்சு? மழையில் இதுக்கு இப்படி நனைஞ்சு வந்துட்டுருக்க? இங்கே வா மாமா. மடி என்ன அக்கா அதை திட்டினாளா? ஸோ கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒர்க் பண்ணவங்களாம் அங்கேருந்து ரொம்ப மழை பெய்யுதுன்னு போயிருப்பாங்க. ஸோ தேங்கும் ஒயனை கூட்டிகிட்டு போகலான்னு இப்படி வா அப்படி போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இல்லை நான் உங்ககிட்ட பேசணும் மாமா, இப்போ பேசணும். சரியா மாடி பேசலாம். ரொம்ப மழை பெய்யுது பாரு, எவ்வளோ நனையிற, வா உள்ள போகலாம் வா. இல்லை மாமா, மாமா பேசணும். சரிம்மா
சரி சரி பேசு பேசு, உனக்கு என்ன பேசணும் தானே? அவ்வளோதானே? பேசு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் கப் பண்ண வரான். அப்போ வயன் அப்படியே தேங்கினால் நீடோன்னு போடுறா. மடி என்ன பண்ணுற, எழுந்துரு. இல்லை வேண்டாம், என்னை எழுப்ப வேண்டாம், என்னை எழுப்ப வேண்டாம் மாமா. நாளைக்கு உனக்கும் அக்காக்கும் கல்யாணம் இல்லை. இதுக்கப்புறம் என்னால் முடியல மாமா. எனக்கு மாமா மாமா. மடி என்ன பண்ணுற நீ? எழுந்துரு, ஃபஸ்ட்டு காலை விடு, எழுந்துரு. பாரு என்னாச்சு, இங்கே வா, ஃபஸ்ட்டு காருக்குள்ளே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு காரில் உட்கார வைக்கிறான். இவ்வளோ நினைஞ்சிருக்க பாரு தவள், வா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தவறி விட்டுட்ருக்கான். சோயன் எதுவுமே பண்ணாமல் தாயங்கோட கையை மட்டும் பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கா. என்னம்மா நாளைக்கு என்னாச்சு? அம்மா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, எனக்கு தெரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு மாமா. அதை சொல்ல எனக்கே அசிங்கமாக தான் மாமா இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, உங்களால் நான் நிறைய சிரிச்சிருக்கேன், இப்போ நிறையா அழுக்கிறேன். எனக்கு தெரியல மாமா, என்னை வெறுத்துறாதீங்க, என்னை வெறுக்காதீங்க மாமா. மாமா மாமா, I really I love you தேங்க் மாமா. தேங்க் அப்படியே சைலண்டாக வயனையே பார்த்துட்ருக்கான். மாமா I love you so much. ஒரு நாள் உங்களை லவ் பண்ணிகிட்டே இருக்கேன் மாமா. நான் மாமா ஒரு நாள் ஒரு நிமிஷம் அப்படியாச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் என் மேலே வந்திருக்கா மாமா? வந்திருக்காதுல. அப்போ ஏன் எனக்கு மட்டும் வரணும்? சொல்லுங்க மாமா, ஏன் சொல்லுங்க அப்படின்னு அவன் ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே உழுக்குறா. சொல்லு மாமா, ஏன் எனக்கு மட்டும் வரணும்? அதுவும் என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறவங்க மேலே என்னை பார்க்குறது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு மாமா. இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல மாமா. அம்மா I love you. I love you மாமா. இதை பற்றி பேசாது, இது எல்லாமே மறந்துடு. நாமளாரு சரியா? முடியலே மாமா. பாருவேன், நீ என்ன கூட டெக்ஸஸ்லாம் போகும்போது வெறுக்க ஆரம்பி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நீ உன்னை வெறுக்கக்கூடாது, எனக்கு அது ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோ. இதை பற்றி இதுக்கப்புறம் ஏதோ பேச வேணாம். நீ என்கிட்ட எதுவும் சொல்லலை, நானும் உன்கிட்ட எதுவும் கேட்கல. இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம், மறந்துடு. ஆமா, ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு என் மேல ஸ்டாப் இட் ஓயன். சின்ன பொண்ணு அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், நிறுத்திடு. I love you தயாங் மாமா, I love you அப்படின்னு சொல்லிட்டு தேங்க டைட்டா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கண்ணம்மா செல்வ களஞ்சியமே
வரும் தேனே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய்